அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 1 சண்டே த ஹிந்து முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஸோ சென்னை எடிஷனில் இருக்க நியூஸ் தான். ஃபஸ்ட் பேஜில் பிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் ஆஸ் யூஷுவலாக மிஸ் பண்ணாமல் படிச்சிட வேண்டியதான். அடுத்து பேஜ் நம்பர் 9ல் சீப்ளேன் மேக்ஸ் எ ஸ்ப்ளாஷ் ஆன் சபர்மதி அப்படின்றதையும் படிச்சுக்கணும். இதில் சபர்மதி ரிவர் எந்தெந்த சிட்டி வழியாக போகுது அப்படின்ற அந்த ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு முக்கியம். அடுத்தது ஜெய்சங்கர் வான்ஸ் அகேன்ஸ்ட் சேஞ்சஸ் டு எல்ஏசி அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த எல்ஓசி எல்ஏசி இதெல்லாம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டாலே போதும். கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எல்ஏசி அப்படின்றது என்ன, அதில் இருக்கக்கூடிய தற்போதைய பிரச்சனை என்ன, அதை சால்வ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சைனாவோ அல்லது பாகிஸ்தானோ இந்த மாதிரி எல்ஏசி எல்ஓசி இடங்களை என்ன மாதிரி பார்க்குது, நம்ம அந்த ஒரு பார்டர் அல்லது ஃப்ரான்டியர் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரான்டியருக்கும் பவுண்ட்ரிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பேண்டமிக் அஃபெக்டட் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இது விர்ச்சுவல் கோர்ட்டுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றின ஒரு நியூஸ் தான். ஸோ இது ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்றதுக்கு கீழே வரும். அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் அப்படின்றது எப்படி ஜுடிஷியரியில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கு கீழே இந்த நோட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த வேர்ல்ட் பேஜில் தான்சானியா அப்போசிஷன் அலெஜ் ஃப்ராட் அண்ட் பூல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் தான்சானியாவோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன், அதை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரி, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நேஷ்னல் பார்க் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான்சானியாவில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் அவருக்கு ஒரு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்தாங்க. ஸோ அப்போ இந்தோ தான்சானியா ரிலேஷன்ஸ் அப்படின்றதே நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த பேஜில் இருக்க எல்லாமே நம்ம ஃபுல்லாக படிச்சிடணும். ஸோ யூவி ரேடியேஷன், ஸ்பைரல் கேலக்ஸி, கொரோனா வைரஸ் இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. கொஷின் கார்னரில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது கொஷின் அண்ட் ஆன்சர் விதத்தில் இருக்கும். இந்த கொஷின் கார்னர் சும்மா எளிமையாக இருக்கும். மற்ற ஆர்டிக்கிள்லாம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்க வேண்டியதான். ஏன்னா சயின்ஸில் வர்ற முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் அதுதான் சண்டே ஹிந்துலேருந்து வர்றது. ஸோ லேட்டஸ்ட்டாக என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்றத இதில் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸையும் நம்ம ஃபுல்லாக படிச்சிடணும். மெயின்ஸுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த அமெண்டட் லேண்ட் லாஸ் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றதும் ரீசெண்டாக வந்தது தான். ஸோ இதெல்லாமே வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ரீடர்ஸ்க்கு ஈஸியாகவே புரியும். அடுத்து ப்ரொஃபைலில் மலபார் 2020 இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ், ஒரு போர் ஒத்திகையில் என்ன மாதிரியான அவுட்கம் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிட்டா போதும். இதை எப்படி அவங்க கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அப்போது இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் மெரைன் செக்யூரிட்டியில் எந்த மாதிரி ஒத்துழைப்பு இருக்குது, அல்லது இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் என்னென்ன மெரைன் செக்யூரிட்டிக்காக, கடல் பாதுகாப்புக்காக அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதுக்காக இதெல்லாமே முழுக்கவே நம்ம படிச்சுக்கணும். ப்ரொஃபைலில் வர்றது எல்லாமே நம்ம யூபிஎஸ்சி ரெலவெண்ட்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஆர்டிக்கிள் மோஸ்ட் ரெலவெண்ட். ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.